ஏன்னாக்கா இந்த சபை எப்படி ஆண்டவர் வந்து எப்படி தன்னுடைய சீஷர்களுக்கு அவர் நான் போன பிறகு அவங்களோட ஒற்றுமை போயிடக்கூடாது, அந்த ஒருங்கிணைப்பு போயிடக்கூடாது, அவங்களுக்குள்ள இருக்கிற ஐக்கியம் மாறி போயிடக்கூடாது, அந்த ஐக்கியம் எப்போதும் நிலைச்சு நிற்கணும். அவங்க என்னுடைய சீஷர்கள்ன்றத அவங்க கடைசி வரைக்கும் அவங்க அதே மாதிரி எல்லா சீஷர்களுமே அவர் செய்து போன ஜெபம், ஒவ்வொரு சீஷர்களும் சாட்சியாக போய் ஒவ்வொரு தேசங்களில் போய் சாட்சியாக மறுத்ததை இன்னைக்கு புஸ்தகமும் போட்டு வெளியிட்டிருக்காங்க. அப்படி சாட்சியாக நம்முடைய தேசத்தில் வந்து நம்முடைய இந்திய தேசத்தில் அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் வந்து மறுத்தவர் தான் தோமா. இந்த நம்பாத போன தோமா தான் என்ன பண்ணாரு, இந்த இந்திய தேசத்துக்கு இவ்வளோ பெரிய ஆசியா கண்டத்துக்கு இந்திய தேசத்துக்கு அனுப்பி இன்றைக்கு தோமா வந்து நம்முடைய சென்னை பட்டணத்தில் மறித்து அவருடைய கல்லறை இன்னைக்கு இருக்கும், இன்னைக்கும் பேசுது. இயேசுவோடு இருந்த சீஷனை நம்ம ஊரில் வந்து மறைத்திருக்கிறாருன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு சத்தியமான ஒரு நிகழ்ச்சி, வரலாற்று நிகழ்ச்சி. கடைசி வரைக்கும் அவருடைய என்ன பண்ணாங்க, அந்த இயேசு கிறிஸ்து இருந்தாரு, அது இருந்த வரைக்கும் அவர் ஃபாலோ பண்ண அவரை பற்றி இதை சொன்னோம். அப்படி இல்லாமல் அவர் போன பிறகும் அவருடைய வார்த்தையில கடைப்பிடித்து அவருடைய ஊழிக்கு சரியாக செய்து என்ன பண்ணாங்க, அவருடைய சித்தத்தை நிறைவேற்றினாங்க சீஷர்கள். ஒருவேளை ஆண்டவர் சொல்ல, நீதி உள்ள பிதாவே உலகம் உண்மை அறியவில்லை. இந்த உலகம் இன்னும் சரியா இன்னும் ஆண்டவர் சரியா அறிந்து கொள்ளலை. சரியா அறிந்து கொள்ளாததுனால தான் பாடுகள், உபத்திரவங்கள், போராட்டங்கள் இல்லையா, எதையும் நம்மளால ஒழுங்கா சரியான விதத்தில் ஃபாலோ பண்ண முடியாத காரியம். கடவுளும் சரியாக நம்ம ஒழுங்கா அறிந்து கொள்ளவில்லை. அது சொல்ல, நீ என்னிடத்தில் வைத்த அன்பு அவர்களுக்கு இருக்கும்படி நானும் அவர்கள் இருக்கும்படிக்கு உங்களுடைய நாமத்தை அவர்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். நீர் எப்படி இந்த உலகத்துக்கு என்னை அனுப்பி மனுஷனா வருந்து திறக்க வச்சு இந்த பூமியில வந்து மனிதனாக கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் போயிட்டு என்ன பண்ணாரு, அவர் வியாதியாசிரியர்களை பார்த்து மனது உருகினாராம். அவர் மீட்பில்லாத ஆடுகளை போல இருக்கிறத பார்த்து யாராச்சும் நமக்கு இந்த வியாதியிலிருந்து விடுதலை தருவாங்களா, யாராவது இந்த போராட்டத்தை விடுதலை தருவாங்களா, யாராவது இந்த கஷ்டத்துலேருந்து நமக்கு விடுதலை தருவாங்களான்னு சொல்லி அப்படி என்ன பண்ணாங்க. இயேசு கிறிஸ்து நீங்கள் இந்த ஊருக்கு வராருன்னா ஜனங்கள் கூட்டம் கூட்டமாக என்ன பண்ணாங்களாம், அவர் போகிற வழியெல்லாம் காத்து கிடந்தாங்களாம். அப்படி ஆண்டவருடைய அன்பை அவர் வெளிப்படுத்துறவர்களாக இருந்தாங்க. அந்த அன்பை கடைசி வரைக்கும் சீஷர்களிடத்துல நிலைத்திருக்கணும்னு சொல்லிதான் என்ன பண்ணாரு, ஆண்டவர் வந்து செபிக்கிறார். ஒருவேளை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் அப்படி ஆண்டவருடைய சித்தத்தை செய்கிறவர்களா ஆண்டவர் நம்மளை மாற்றணும்னு நம்ம என்ன பண்ண போகிறோம், செபிக்க போகிறோம். இந்த சபையில் ஒரு மனப்பாட்டின் ஆவியே ஆண்டவர் கட்டளையிடணும். எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்பணும். அப்பொழுது தான் நம்ம அந்த பரம ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும். இப்படி சொல்லி இந்த நாளுடைய தேவனுடைய வார்த்தைக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். எல்லாரும் கண்களை மூடுங்க, செபிப்போம். எங்களை நேசிக்கிறதான எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, தனிமையான வேலைக்காய் உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுது உங்களுடைய நல்ல வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிற தகப்பனே, நான் வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் இராமல் அதன்படி செய்கிறவர்களாய் இருக்க தேவரை ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்ய நம்முடைய செபிக்கிறோம். வந்திருந்த ஒவ்வொரு மக்களின் தேவன் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளினுடைய வசனங்கள் வார்த்தைகள் நிறுதியத்தில் கத்தாவே தொடப்பட்டதற்காக ஸ்தோத்திரிக்கிறப்பா. தொடர்ந்து எங்கள் வாழ்க்கையில் வார்த்தைகளை வசனங்களை கடைபிடித்து வாழ கத்த உதவி செய்வீராக. வந்திருந்த பெரியோர் முதற்கொண்ட சிறியோர் வரைக்கும் உடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தினாலும் உங்களுடைய வீட்டின் நன்மையினாலும் நிறைத்து அனுப்ப முடியாது செபிக்கிறேன். நீ கொடுத்த இந்த நல்ல கிருபையான கடனத்தை நன்றி செலுத்தி செபிக்கிறேன். ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தினாலே செபிக்கிறேன் பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். இந்த நாளிலே கூட நான் சென்னை பட்டணத்தில் வேலை செய்கிறேன். விடுமுறைக்காக நான் என்னுடைய சகோதரன் ஐயர் வந்து என்னுடைய சகோதரன் அவங்க வந்து என்னை அழைச்சாங்க. இந்த நாளில் இந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கணும் எனக்கு எதிர்பார்க்கல. எவ்வளோ வேணும் பாத்திரம் இல்லாத தகுதி இல்லாத எனக்கு அவர் தன்னுடைய வார்த்தைகளை பேசுவதற்கான தந்த இந்த நல்ல வாய்ப்புக்காக ஆண்டவருக்கு நன்றி. இதற்காக திருச்சபையுடைய போதகருக்கு நன்றி, திருச்சபை தலைவர்களுக்கு, இந்த சபையினுடைய மூப்பர்களுக்கு, உறுப்பினர்களுக்கு, பெரியவர்களுக்கு, தாய்மார்களுக்கு, குழந்தைகளுக்கு எல்லாருக்கும் ஐஸ்வர்ய நீதிய நாமத்தில் வாழ்த்துதலையும் ஸ்தோத்திரங்களையும் நன்றின்னு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் நம்முடைய வந்து கர்த்தருடைய செய்தி கொடுத்த